ஏனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய ஏன்னா அப்படிலாம் பேசினா போர் அடிச்சு போயிருவீங்க. அதாவது இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா வச்சுங்க, இந்த ஜேர்னல்ல படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்க, மஜாவா இருக்குது படம், உங்க அம்மால தூக்கி சொருகணும் உங்க அம்மால அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பட லிஸ்ட்ல எடுத்து வந்திருக்கோம். முதல்ல ஹைப்பர் லிங்க் மூவினா என்ன? இப்போ 4 விதமான கதைகள் இருக்கும். இந்த 4 கதையும் ஒரு சீனா ஃபார் எக்ஸாம்பிள் நானும் எடுத்துக்கிட்டோம்னா ஓப்பனிங்ல ஒரு ஆந்தாலஜி மாதிரி தான் படம் ஓப்பனே ஆகும். ஆந்தாலஜி மீன்ஸ் தனித்தனியா கதை ஓப்பன் ஆகும். இந்த கேரக்டரும் அந்த கேரக்டருக்கும் சம்மந்தம் இருக்காது. அப்புறம் போக கிளைமேக்ஸ் நோக்கி போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல்ல மொத்த கேரக்டரும் அங்க சேருவாங்க. அது ஹைப்பர் லிங்கா கன்வே ஆகும். சூப்பரா கைங்களே வேற லெவல்ல எழுதி கொடுத்தது அப்படியே பேசிட்டு. சரி, ஃபர்ஸ்ட் உன்னோட ஃபேவரட் அதெல்லாம் சூஸ் பண்ணி நீ சொல்ற, அதை பத்தி பேச. சரி, ஆரினா காண்டம். மாநகரம் எப்படி ஒரே நைட்ல நடக்கிற மாதிரியான கதை, அது வந்து ஒரே நாள்ல நடக்கிற மாதிரியான கதைன்னு நான் ஒரு 2 டைமோ 3 டைமோ பார்க்கும்போது நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும், அவ்வளோ லொக்கேஷன்ஸ் இருக்கும். அதனால நம்ம மைண்ட் அங்கே போயிருக்காது. ஓகேவா? அது வந்து ஒரு நாள் நடக்கிற கதை மாதிரி நமக்கு தெரியாது. அது வந்து எப்படி சொல்றது, 2வது டைம் 3வது டைம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அது வந்து ஒரு மாதிரி இதை போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஜாலியா இருந்தது. அந்த அளவு ஒருத்தா இருக்கா என்ன? செமையா இருக்கும். செம படம். சப்ப கேரக்டர். அந்த படத்துல மெய் சிலுத்த சீன் அது. சப்பையும் ஒரு ஆம்பளை தான், எல்லாமே சப்பதான் அப்படின்றது. அதுல கூட கடைசியில சாவற மாதிரி காமிச்சு இல்ல தப்பிச்சிட்டா. அந்த ஆட்டோ போகும்போது ஆட்டோக்கு பின்னாடி ஒரு சிம்பிள் இருக்கும். அது வரும் போவேன். லோகேஷ் கனகராஜ் ரெஜெண்டரி பார்த்து கரெக்டா கட்டுப்பிட்டா. எனக்கு சூப்பர் ரிலாக்ஸோட ஆர்ன கண்டம் தான். எனக்கும் எனக்கு பழக்கமா இருக்கு, முடிவு பண்ண முடியல. மாநகரம் வந்து இதான் ஹைப்பர் லிங்க். எனக்கு இந்த ஜான்ராவை இன்ட்ரடியூஸ் பண்ணதே எனக்கு மாநகரம் படம் தான். வெளில தெரிஞ்சது. ஆமா, லோகேஷ் இது வந்து லோகேஷோட இன்டர்வியூஸ் தான் காரணம்னு நினைக்கிறேன். அதை பார்த்து தான் நான் சினிமா நாலேஜ் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10% சினிமானா அந்த 10% சினிமா நான் பார்த்தது இன்டர்வியூஸ் வச்சுதான். ஸோ ஆமா, லோகி கணேஷ். நம்ம என்ன படம் பார்த்து படம் எடுக்க வந்தீங்க? கைதியா? முதல்ல சொன்னீங்களேப்பா மீட் பண்றப்போ என்ன சொன்ன? கைதி பார்த்துதான், அது லோக்கல் சேனல்ல படம் பார்த்தானா? கைதி பார்த்துட்டு இந்த மாதிரி படம் எடுக்கணும்னு சினிமா நீங்க லோகேஷ் கண்ணின்னு கலாய்க்கிற. இப்ப இல்லைங்க, ஆனா அப்ப இருந்தேன். கூலி படம் பிடிச்சிருந்தா, கூலி படம் பிடிச்சிருந்தா எங்களுக்கு மாநகரம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸ் அப்பதான் ரியலைஸ் ஆகும், நம்ம இவங்க பேர்லாம் நம்மளுக்கு தெரியவே செய்யாதுல அப்படின்னு. கனெக்டும் எப்படி சொல்றது, ஆமா, ரொம்ப ஆர்கானிக்கா இருக்கும். ஒவ்வொரு கதையும் கனெக்ட் ஆகுது. சந்தீப் கிஷன் கேரக்டரும் எனக்கு பார்க்க ஒரு மாதிரி சூப்பர் ஹீரோ மாதிரி இருந்துச்சு. அவன் அந்த இடத்துல இருந்தா எதுவுமே தப்பா போகாது. அவன் எல்லாத்தையும் இப்ப எத்தனை பேர் வந்தாலும் அவன் அடிச்சிருவான். அவன் பெரிய ஹீரோ கிடையாது, எனக்கு அவன் யாருன்னே தெரியாது. ஆனாலுமே கிளைமேக்ஸ் சீன்லாம் வரும்போது சந்தீப் கிஷன் இருந்தானா அவ்வளவுதான், எத்தனை பேர் வந்து அடிச்சிருவான் அப்படின்னு ஒரு ஃபீல கொண்டு வந்திருந்தான். பஸ்ல அந்த ஆசிட் அடிச்சு போவான், அது செம வேற லெவல்ல இருக்கும். அந்த படத்தோட இன்ட்ரோ கார்டு செமையா இருக்கும். அந்த கதைக்கு மாநகரம் டைட்டில் வருது, அந்த மத்த அவங்க பேர் வர்றதெல்லாம் செம ஒர்க்கா இருக்கும். கரெக்டா தெரியல. அப்ப சொல்லாத சார் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த பேக் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வருவாரு. போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது கரெக்டா ஸ்டீ வந்து வெளில வருவாரு. ஒரே டைம் லைன்ல தான் நடக்கும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பார்த்துதான் முடிஞ்சிருங்க கதை அங்கேயே. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். மீட்டரோட பார்த்தனா ஸ்டீ ஒரு மைண்ட் செட்ல ஒரு மாதிரி தொலைஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மைண்ட்ல போயிட்டு இருக்கு. சார்லி வந்து கிராஸ் பண்ணி வராரு. அது பார்த்துருந்தா முடிஞ்சிருக்கோங்க. அது ரைட்டிங்ல கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. பார்த்துருந்தா ஷார்ட் ஃபிலிமா பிடிச்சிருப்பாங்க. காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. ஹைப்பர் லிங்க் தான் அந்த படமும். ஆனா எப்படி சொல்றது, ஹைப்பர் லிங்க் மாதிரி ஃபீல் ஆகாது. ஓகேவா? அது ஒரு கனெக்ட் வந்து எப்படி சொல்றது, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது,
ஹைப்பர் லிங்க் விட அது 10 கெட்டப்புங்கிறது தான் ஹைலைட்டே தெரிஞ்சது அந்த படத்துல. அது வரும் பாத்தீங்கன்னா சுனாமி இதெல்லாம் சூப்பரா காட்டிடுவாங்க அந்த ஹாலிவுட் படத்துல வர மாதிரி. அது 2004 வந்து சுனாமி வச்சு ஒரிஜினல் ஃபுட்டேஜ்லாம் ஆட் பண்ணாங்கன்னு ரூமர் அந்த காலத்துல இல்ல அப்படி சொல்ல, உண்மையில அப்படி இருந்ததுடா. இல்ல காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த 2024 தான் அந்த உண்மையாதான்டா படத்துலயா எப்படி வந்து எம்ஜிஆர் சமாதியில ஒரு வாட்ச் வந்து டிக் டிக் டிக்னு அப்படியே அடிக்குதுன்னு வளர்ச்சி. அந்த மாதிரி வந்து இப்போ சுனாமி வரப்போகுதுன்னு கமல் வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அப்பயே ஃபுட்டேஜ்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஃபுட்டேஜ்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கதை. படம் சூப்பர் படம் தான். கேஸ் நல்லா பண்ணியிருக்காரு அந்த படத்துல. சரி சொல்றா, வானம் பத்தி சொல்றா. வானம் வந்து அந்த ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், ஒரு கேரக்டருக்கான ஆர்க்கு கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட்ல இருந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சிம்போட கேரக்டர்னா ஓவர் மைண்ட் செட் என்னன்னா காசு இல்லை திருடணும் அந்த ஒரு மைண்ட் செட். அந்த சைடு வந்து அவங்க பேர் என்னது சிங்கம்ல வருவாங்க, இதுல இந்த ப்ராஸ்டியூட்டா வருவாங்க. சமன் அனுஷ்கா 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 ஷெட்டி நெகட்டிவ் ஷேட்ல அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணுவாங்க. வேற யாருக்கு அது இருக்கும் அது ரமேஷ் சும்மா அப்பா படிக்கிறேன்ல. ரமேஷ் அது நெகட்டிவா ஓபன் பண்ணி லாஸ்ட்ல அவங்க மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு முடிப்பாங்க. அடுத்த படம் தெரி ஏது வெரி மெசலா புரியல. மெர்சல் பார்த்தது இல்ல. மெர்சல் ஹைப்பர் லிங்க் தான். ஏய் மெர்சல் எங்க இப்ப ஃபிளாஷ்பேக் வருதுல 2 விஜய், அந்த மெஜிஷியன் விஜய், டாக்டர் விஜய், 2 கதையும் பேரலா காமிப்பாங்க. ஆனா உன்னால கண்டே பிடிக்க முடியாது. ஆமா, அது ஹைப்பர் லிங்க்னே உனக்கு தெரியாத அளவுக்கு எடுத்திருப்பாங்க. நல்லா இருக்கு அந்த படம், சிறப்பா தான் இருக்கும். நேரம் பத்தி உங்க ஒப்பீனியன்ஸ் என்ன? நேரத்தை பத்தி பேசுற நேரத்தை பத்தீங்களா? படம் இப்பதான் பார்த்தேன். ஒரு எப்படி சொல்றது, 1 மாசத்துக்கு முன்னாடியே 2 மாசத்துக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அது மாதிரி வந்ததுனால எனக்கு அந்த படத்தோட இம்பாக்ட் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. நீங்க நேரம் பத்தி எதுவும் பேசவே இல்லப்பா. நேரம் ஆயிடுச்சுன்னா நீ பண்ற காமெடிக்கெல்லாம் நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? என்ன கெத்து புண்டை கேட்டுறியா? ஃபர்ஸ்ட் டைம் தியேட்டர்ல போய் உட்காந்து பார்க்கும்போது என்னடா நிவின் பாலி யாருன்னு தெரியாது, சிவெல்லாம் ஒரு ஆளா சொல்லி உட்காந்து படம் பார்த்தா, நான் படம் போக 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 அந்த த்ரில்லிங் காமெடி கொண்டு போய் சூப்பரா கொண்டு போனாங்க. படம் நல்லா இருக்கும். நஸ்ரியா பத்தி பேசவே இல்லை. நீ பேசு. நஸ்ரியா இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டியில. அடுத்தது வந்து சூதுகவும். சூதுகவும் எத்தனை தாட்டியை போட்டாலும் பார்ப்பேன். ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தாட்டி நான் அடிக்கடி யூடியூப்லயே இருக்கின்றதுனால போய் பாக்குறேன். டெய்லியும் பாப்பா. 2 மாசத்துக்கு இல்ல சில சீன் வந்து நான் டெய்லி போய் பார்ப்பேன். இல்ல அந்த படம் பார்த்தா அதுல இருந்து ஐடியா வரும், கதை எழுதுறோம்மா, டெய்லியும் பார்த்துட்டு இருப்பான். அதான் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும் ரூம்ல அப்படின்னா நடக்கும் சொல்லுவாங்க வேற வருஷம். சரி பர்சனல் அட்டாக் பண்ணக்கூடாது வீடியோல. எனக்கு அந்த ஹீரோயின் கேரக்டர் எப்ப பார்த்தா விஜய் சேதுபதி மடியில உட்காந்துருக்கும். அது மட்டும் இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்காம காய எடுத்து விட்டுறேன். அடுத்த படம் வந்து என்ன படம்னா மாசமா விளையாண்டுருப்போம். சரி ஒரு டான்ஸ் ஆடி இருக்கும். ஓகேவா? எங்கேயும் எப்போதும் 2 கதை தான் ப்ராமினென்ட்டா இருக்கும். எந்த கேரக்டரோட கதை? அஞ்சலி பிடிக்குன்னு கேட்க சொல்லக்கூடாது. எனக்கு அந்த ஒரு நாள் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அது செம்ம கியூட்டா இருக்கும் அந்த கதை. ஆமா, இது அந்த பஸ்ல அதுல அந்த பொண்ணே கடைசியில சொல்லும், அந்த பஸ் ஏத்திட்டு வரைக்கும் ஓகே, ஹாஃப் டே லீவ் போட்டு ஹெல்ப் பண்றதுலாம் அவசியம் கிடையாது. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து இன்னொரு பஸ்லயே ஒரு காதல் ஜோடிகள் மலர்வாங்க தெரியும். ஆமா ஆமா ஆமா. அப்புறம் பஸ்ல போகும்போதெல்லாம் இடத்துலயே பார்த்துட்டே பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பொம்பளை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. பெண்ணு பொழந்துரும் பாத்துக்க. அதான் எல்லாத்துலயும் ஒவ்வொருத்தர் செத்து போயிருவாங்க. 4 பார்ட் ஆஃப் கதை இருக்குன்னா 2 பேர் இருக்குன்னா இதுல ஒருத்தர் செத்து போறான், இதுல ஒருத்தன், இதுல ஒருத்தர் ஒரு இழந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் பார்ட் 2ல வந்து அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. நான் கதையை எழுதிட்டேன். பார்ட் 2ல எழுதிட்டல. சில நேரங்களில் சில மனிதர்கள் டைரக்டர் விஷால் என்கிட்ட அதெல்லாம் கேட்டமாடா. அப்படி ஃப்ளோவா தான் பேசு இவ்வளோ பேசினாங்க. சரி, அதான்
சரி நாங்களும் சாஞ்சிக்கிறோம். சாஞ்சிக்கோ, யார் வேணும் படத்துக்கு வந்து சரி அதுவும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கேரக்டரும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒருத்தன் பணக்காரனா இருப்பான், எப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பந்தா காட்டிட்டு ஒரு வாட்சை பற்றி கேட்பாங்க அவங்க வீட்டில். பார்த்தா இந்த வாட்ச் எடுக்கணுமா, பார்த்தா கட் பண்ணால் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பான் எதுவுமே இல்லாமல். அதேமாரி ஒரு அப்பாவை புரிஞ்சிக்காத பையனா அசோக் செல்வன் சார் இருப்பார். ஒரு கட்டத்தில் அவர் ஆனால் லாஸ்ட் வரைக்கும் புரிஞ்சிக்கவே மாட்டார். இறந்ததுக்கு அப்புறமா அவன் ஆள் வந்து பக்கத்துலேயே அவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க அப்பா மேலே அவங்க அப்பாவோட பணம் அங்கேயே இருக்கும். இருந்தாலும் அசோக் செல்வன் அவர் மேலே தப்புன்னு ஒன்று இருந்துக்க மாட்டார். கிளைமேக்ஸ்லாம் வந்து மன்னிப்பு கேட்க போவான். ஏன்னா அவங்க அப்பா வந்து அசோக் செல்வனோட அப்பா கேரக்டர் வந்து செத்துருவாங்க. நாசர் செத்துருவாரு, ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவாரு. இவன் தான் டிராப் பண்ண சொல்லியிருப்பாங்க, மணிகண்டன் டிராப் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவன் வந்து இப்போ இவன் உட்காந்து பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கவனே இதுதான் மெயின் ரோடு, இங்கேருந்து நடந்து போயிருங்க பக்கம் தான் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவான். அதே மாதிரி அசோக் செல்வனை வந்து கூப்பிட்டுப்பாரு, பத்திரிக்கை வைக்கணும் கூடவா அப்படின்னு சொல்லும்போது நான்லாம் வரல அப்புறமா வச்சுக்கலான்னு சொல்லிடுவான். உடனே அவன் தனியா போவான். தனியா போயிட்டு திருப்பி வரும்போது இப்படி ஆக்சிடென்ட் ஆகி செத்துருவான். இவன் சாரி கேட்க வருவான். நான் தான் அவங்க அப்பா நேற்று அங்கே ரோட்ல விட வந்தேன், சாரி, நான் வந்து வீட்டில் வந்து விட்டுருந்தேன்னா அவருக்கு இப்படி நடந்திருக்காதுலன்னு வந்து நான் தான் விட வந்தேன், நான் தான் டிராப் பண்ணேன்னு சொன்ன உடனே அசோக் செல்வன் கட்டி பிடிச்சிருவான். தேங்க்ஸ் ப்ரோ, நீங்க வந்து டிராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்ன உடனே அசோக் செல்வன் அழ ஆரம்பிச்சிடும், மணிகண்டன் அழ ஆரம்பிச்சிடும். சீரியஸ் செமையா இருக்கும். ஹைப்பர் லிங்கை விட அந்த படத்துல பத்தி பேசப்பட்ட வேல்யூஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. மறந்து அது வந்து அந்த அம்மாவுக்கு ஞாபகமே இல்லையடா. இல்ல இல்ல எப்படிடா மறைஞ்சு உனக்கு? பேசின மாதிரி இப்படி போட்டு அடிச்சாங்களேடா அந்த படத்தை டிவில போடுவான், திருப்பி போடுவான். அந்த பாட்டு குமுதா ஹாப்பி என்னாச்சு? அதே ஒரு குண்டு அடிப்பாங்கல்ல, அந்த சீன்லாம் ஞாபகம் இருக்கு. ஃப்ரெண்டே அவனை தேடிட்டு இருப்பாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அதுல விஜய் சேதுபதி நம்ம லைஃப். அந்த படத்துல சரக்கு வாங்க போவானுங்க, வாங்க வருவாங்க, அடிப்பாங்க, வாங்குவாங்க, அடிப்பாங்க. இந்த படத்துல அப்படி இல்ல, சரக்கு தேடிக்கிட்டே போவானுங்க. ஏன்னா ஒரு குடியாரம் நைட்டு சரக்கு கிடைக்கலாம், அங்கேயும் ஒயின் ஷாப் வளைவான். அந்த அனுபவம் எனக்கு இருக்குது, அதனால சொல்றேன். அப்புறம் இந்த இது ஒன்று தெரியுமா, எம்எஸ் பாஸ்கர் கேரக்டர் வந்து சூப்பரா இருக்கும் அந்த படத்துல. பசங்கிட்ட மட்டும் எரிஞ்சு விழுந்துட்டு பொண்ணுகிட்ட வந்தாடே ஜாலியா. இப்ப அதெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது பாத்துட்டு இருந்தேன், இப்ப வந்து அது ஆபீஸ்லயே பாத்துட்டு இருக்கேன். கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கும். அவன் பிளட் கொடுக்க சரி குடிச்சிட்டு நினைச்சிருப்பாங்க. குமுதா ஆனா குடிக்கல, குமுதா குடிக்கலாம் சொல்லுவான். சூப்பரா இருக்கும். கடைசி வரைக்கும் திருந்தே மாட்டான். அது கொஞ்சம் அவனோட கேரக்டர் யாருக்கே இருக்காது, ஆனா நல்லா இருக்கும். நான் அந்த படத்தோட பேர் ரொம்ப நாள் சுமார் முஞ்சுக்குமார் நினைச்சிட்டு இருந்தேன். ஹைப்பர் லிங்க். அவ்வளவுதான், முடிச்சிடலாமா? சரி ஓகே, முடிச்சிடலாம். இப்ப பார்த்த படத்துல ஏதோ ஒரு படத்தை நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் சொல்லு. ஹைப்பர் ப்ரோ போதும் ப்ரோ, இது வந்து சிவுலோ. இது ஒண்ணு மட்டும் சொல்லு. இது ஏதாச்சும் ஒரு படம்டா. சூப்பர் டீலக்ஸ். சூப்பர் டீலக்ஸ் அன்னைக்கே போலாங்க. தனியா போடலாம்.